இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம். உண்மையான பக்தி. இப்போ நம்ம பண்ணுறோம்ல, கடவுள்கிட்ட போயிட்டு என்ன கேட்குறோம்? கடவுளே எனக்கு அதை பண்ணு, நான் உனக்கு பதிலுக்கு இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. இது பக்தியா அப்படின்னு கேட்டால், இது ஏதோ ஒரு குடுக்கல் வாங்கல் டீலிங் மாதிரி நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறோம். ஆனால் உண்மையான பக்தி அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச பாயிண்டில் நான் சொல்கிறேன். கிருஷ்ணா, அர்ஜுனா 2 பேருமே ஒரு பார்க்கில் வாக்கிங் போயிட்டுருக்குறாங்க. அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்கிறாரு, அர்ஜுனா அங்கே பாரு தூரத்தில் ஒரு அழகான குயில் இருக்குது அப்படின்றாரு. ஆக்சுவலாக அங்கே இருக்கிறது ஒரு மயில். அர்ஜுனன் ஐயோ கிருஷ்ணா அது மயில், அது குயில் கிடையாது அப்படின்னு சொல்லலை. ஆமாம் கிருஷ்ணா, குயில் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் தூரம் முன்னாடி தள்ளி போகிறாங்க. தள்ளி போகும்போது அங்கே ஒரு அழகான ஒரு மாமரம் இருக்குது. அந்த மாமரத்தை பார்த்துட்டு கிருஷ்ணர் சொல்கிறாரு, பலாப்பழ மரம் பாரு எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு. பதிலுக்கு அர்ஜுனன் எதுவுமே பேசலை. சூப்பராக இருக்குது பலாப்பழ மரம் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறாங்க. அங்கே பாரு, அங்கே ஒரு அழகான சிங்கம் ஓடுது பாரு அப்படின்றார். ஆக்சுவலாக அங்கே ஒரு நாய் ஓடிட்டு இருக்குது. இதை அர்ஜுனன் எதுவுமே பதிலுக்கு பேசாமல், ஆமாம் கிருஷ்ணா சிங்கம் சூப்பராக ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்படியே நிறைய விஷயங்களை அவர் மாற்றி மாற்றி சொல்கிறாரு. சொல்கிறதுக்கெல்லாம் இவர் ஆமாம் 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 ஆமான்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனா இது உனக்கே தப்பாக தெரியலையா? நான் சொல்கிறதெல்லாம் தப்பு தானே, நான் சொல்கிறதுக்கெல்லாம் நீ எதுக்கு சரி சரி ஆமாம் ஆமான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அர்ஜுனன் சொல்கிறாரு, கிருஷ்ணா நான் உன்னுடைய பக்தன், நீ என்ன சொன்னாலும் நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் இல்லைன்னு சொல்ல, ஐயோ அது குயில் கிடையாது மயில் அப்படின்னு சொல்ல, நீ உன்னையோட சக்தியால் உண்மையிலேயே அதை மயிலாக மாற்றிட்டா, அதை உண்மையிலேயே மாமரமாக மாற்றிட்டா. அதனால் அந்த வம்பே வேண்டாம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நான் என்றைக்குமே உன்னுடைய பாதத்தில் சரணாகதி அடைஞ்சிட்டேன், நீ என்ன சொன்னாலும் அது ஆமாம் தான் அப்படின்ற மாதிரி அர்ஜுனன் கிருஷ்ணகிட்ட சொல்கிறார். நல்ல நண்பனும் கூட அர்ஜுனன். ஆனால் பக்தின்றது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஆமாங்க நான் உன்னை சரணாகதி அடைஞ்சிட்டேன், நான் உன்கிட்ட சேர்ந்துட்டேன், நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டோரி.